இந்த ஒரு மாலுக்கு போகணுன்னு நான் ரொம்ப நாளாக என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. அப்படி நானும் என்னோட ஃப்ரெண்டும் கிளம்பி போன இடம் தான் வந்து பெங்களூர்லேயே ரொம்ப ஃபேமஸான பிளேஸான லூலு மால். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல் லூலு மாலையும் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதையும் அங்கே என்னெல்லாம் பார்த்தேன் அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன், இது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மால் நான் போனதுலேயே. மாலோட என்ட்ரன்ஸ்லேயே ரைட் சைடில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இல்லாத பொருளே இல்லைங்க. ஒரு பொருளுக்கும் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து விட்டுருக்காங்க. இந்த அளவுக்கு பெரிய ஸ்பேஸ் வந்து நான் எந்த மால்லையும் பார்த்ததில்லை ஒரு சின்ன ப்ராடக்ட்டுக்கு. நான் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் என்டர் ஆனதுமே என் கண்ணுக்கு பட்டது இந்த ஒரு கார்னர் தாங்க. இங்கே வந்து A to Z பேக்கிங்க்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. குவாலிட்டி வைஸ் வந்து சொல்லவே வேணாம், செம்ம சூப்பராக இருக்குது. அந்த ப்ரைஸும் வந்து அது கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்குது. நார்மலாக நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் போனோம்னா ஃப்ரோசன் ஐட்டம்க்குன்னு வந்து ஒரு கார்னரில் ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பாங்க, அங்கே மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து ஒரு ஃபுல் ஃப்ளோரையே வந்து ஃப்ரோசன் ஐட்டம்காக விட்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்து கூட எனக்கு வந்து அவ்வளோ எக்ஸைட் ஆகலைங்க. பட் வந்து பிக்கிளுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து விட்டு வச்சுருந்தாங்களோ அதை பார்த்தோன்னு நான் ஷாக் ஆகிட்டேன். ஊறுகால இவ்வளோ வெரைட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியாது. இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேனே. எனக்கு வந்து பெருசாக பிக்கல் பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்குன்னா க்ரீன் கலர் ஹார்ட் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட் பிளேஸான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் கார்னர் தான் வந்திருக்கும். நான் வந்து சரியான ஸ்வீட் பைத்தியம். 3 வேலையும் எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு பதிலாக ஸ்வீட்ஸ் கேக்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாலே நான் வந்து சாப்பிட்டு ஓட்டிடுவேன். இங்கே வந்து மோஸ்ட்லி கேக்கில் வந்து பேக்டு கேக் மாதிரி தான் இருந்தது. ஸ்லைஸ் வந்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் வந்து எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. சரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஹனி கேக் மட்டும் நாங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டோம். இங்கே நிறைய எக்ஸாட்டிக் கேக் வெரைட்டிஸ் இருந்தது. நெக்ஸ்ட் நான் பார்த்ததுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வந்து இந்த ஜூஸ் கார்னர் தான். இந்த மிஷினில் வந்து ஜஸ்ட் வந்து அந்த ஆரஞ்சு அப்படியே போட்டுடுறாங்க, கட் பண்ணி போட்டது அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஆரஞ்சு, கிரேப்பு, ரோஸ் மில்க், பாதாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. சரி ஓகே, ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா ஒரு 250 ml வந்து 240 rupees ஒரு கிரேப் ஜூஸ் மட்டும். அதை பார்த்தோன்னே இவ்வளவா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹனி கேக்கை மட்டும் பில் பண்ணுறதுக்காக போயிட்டேன். பட் இந்த வியூ வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா ஜூஸையும் வந்து லைனாக அடுக்கி வச்சிருந்தது. நெக்ஸ்ட் இங்கே பில் போடுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இந்த ஒரே ஒரு கார்னரில் மட்டும் தான் பில் போடுறாங்க. இந்த மாலில் நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்றதுக்கு எடுக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல வந்து நம்ம பில் போட்டு வாங்கி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம எங்கேருந்து எடுத்துகிட்டு வரோமோ பில் போடுற இடம் வரைக்கும் பெருசாக யாரும் கவனிக்க மாட்டாங்க. எனக்கே டவுட் இருந்தது, இது யாராவது எங்கள் சைடில் உட்காந்து சாப்பிட்டீங்க தூக்கி போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க வந்து நம்ம பில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பில் ரெசிப்ட் கொடுத்துட்டு அதை சைன் பண்ணிவிட்டு மேலே நம்மளோட ப்ராடக்ட் மேலே ஒரு ப்ளூ டிக் போட்டு கொடுத்துட்றாங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் இட்ஸ் ஒர்க் ஃபார் தெம். பட் இந்த மாதிரி வந்து நம்ம ஊரில் நான் பெருசாக எங்கேயும் பார்த்தது கிடையாது. அண்ட் நான் இதை சொல்லியே ஆகணும், இந்த ஹனி கேக் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ ஒரு சூப்பரான கேக்கா இது அப்படின்ற மாதிரி. பார்க்கும்போது வந்து சிம்பிளாக இருந்த மாதிரி தான் இருந்தது. சாப்பிட்டு பார்த்தோன்னு கண்டிப்பாக வந்து நான் இதை யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டேன்ற மென்டாலிட்டி எனக்கு வந்துருச்சு. நீங்கள் பெங்களூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹனி கேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த பக்லவா, குனாஃபா அந்த மாதிரி இருக்க ஸ்வீட்ஸ் சைடு தான் வந்திருக்கும். எனக்கு வந்து பக்லவா, குனாஃபா இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் வந்து ஏனே தெரியல ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் என்ன மாதிரி ஸ்வீட்ஸ் லவராக இருந்தால் எனக்கு வந்து ரெட் கலர் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் இங்கே வந்து ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. 100 கிராமே வந்து 240 rupees 170 rupeesன்ற மாதிரி வித்துட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த குட்டி பாக்ஸில் இருக்க இந்த ப்ரீமியம் குனாஃபா க்ரீம் தான் வாங்கியிருந்தேன். பட் இதோட ரேட்டே வந்து 300+ வந்துருச்சு. அதுக்கப்புறம் மேக்ரோன்ஸ் கொஞ்சம் வாங்கினோம். அதெல்லாம் வாங்கிட்டு பில் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஸ்பேஸ் இருக்கும், அங்கே தான் சாப்பிட வந்துட்டோம். இந்த குனாஃபாவோட டேஸ்ட் வந்து ரொம்பவே ஆவரேஜாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து மேக்ரோன்ஸ் நான் பெருசாக சாப்பிட மாட்டேன். பட் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாம் தான் வாங்கினேன். ஒரு கலருமே வந்து ஒரு டேஸ்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுச்சு. லைக் வந்து பிங்க் கலர்னா வந்து ஸ்ட்ராபெரி, க்ரீன்னா வந்து க்ரீன் ஆப்பிள், அந்த மாதிரி ஒன்று ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. இவ்வளோ தான் நாங்கள் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ட்ரை பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து இங்கே சவுத் இந்தியன் கார்னர்னு வந்து ஒரு பஃபே மாதிரி வச்சுருந்தாங்க. இது நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து வாங்கி நம்ம பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் பார்த்தது வந்து 1% தான். இவ்வளோ பெரிய லூலு மாலில் ஒரு சூப்பர் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கிறதுக்கே எங்களுக்கு மோர் தென் 2 hours கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக மால்ஸில் இருக்கோம்ல, மேக்ஸ், ட்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஷாப்ஸ் தான் இருந்துச்சு. நாங்கள் டேரெக்டாக வந்து ஃபுட் கோர்ட் வந்துட்டோம். ஃபுட் கோர்ட்டில் வந்து இந்த கோ பீஸா அப்படின்ற கடையில் ஏதாவது வாங்கலாம்னு சொல்லி பார்த்தோம். இங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் பீஸாலாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே வந்து ரெகுலர் பீஸா மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஹாட் டாக் வந்து சீஸி ஹாட் டாக் மாதிரி வந்து ஒரு இது வாங்கியிருந்தோம். இதோட எக்ஸாக்ட் நேம் வந்து நான் மறந்துட்டேன். உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஓவராலாக லூலு மாலில் வந்து எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது எக்ஸப்ட் சில ஃபுட்ஸை தவிர. அது மட்டும் இல்லாமல் இங்கே நடந்து ரொம்பவே கால் வலி வந்தது தான் மிச்சம். பட் இங்கே வந்து வீக் டேஸில் கூட இவ்வளோ கூட்டமாக அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மொத்த பெங்களூருமே இந்த ஒரே மாலில் அடைச்சி வச்ச மாதிரி இருந்துச்சு லிட்ரலி. ஒரு வழி எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வெளியே வரும்போது செம்ம மழை, வெளியே போகவே முடியல, அந்தளவுக்கு நல்ல மழை. எல்லாருமே என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஸ்டக் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு வழியாக எப்படியோ வந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். இப்படி தான் வந்து எனக்கு லூலு மாலில் வந்து என்னோட 1 day போச்சு. ஸோ நீங்கள் வந்து லூலு மால் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.